ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க சிவாவையும் அயலையும் அழைச்சிட்டு வரவும் அப்போ அவங்க தான் பூஜையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால ரித்திகா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்லியிருந்தாங்க, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு தான் எல்லோரும் கட்டுப்பட்டு ஆகணும், நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் ரித்திகாவும் கபிலனும் கோபத்தோடு அங்கேருந்து எந்திக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து சிவாவும் அயலையும் பூஜையில் உட்காரும் போது உடனே வந்து ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பொண்ணோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜமுனா கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அயலோட அப்பா மட்டும் வரவும் ஜமுனா உடனே வந்து தடுக்க வராங்க. அப்போ வந்து அயலோட அப்பா வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அயலி பக்கத்தில் வரவும் அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த சடங்குகள்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே ஜமுனா வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவா வந்து உதய பெருமாளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து சிவாவை வந்து பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க செல்லம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி சொல்லாத ஜமுனா, அதாவது மாப்பிள்ளைக்கு அம்மா தான் கிடையாது அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனால் அப்பா யாருன்னா அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தவும் இதை கேட்டதுமே சிவா வந்து உதய பெருமாளை பார்த்துட்டு கண்கலங்கி நின்றுட்டு இருக்கும் போது உடனே இந்திராணி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சிவாவுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறா, சிவாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் உடனே வந்து இந்திராணி வந்து சொல்கிறாங்க, எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் தான் சிவாவோட அப்பா அம்மா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சிவாவும் அயலியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ தேவநாயகி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு இந்திராணி, நீ எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நாங்கள் சம்மதிக்க முடியாது, இவன் வந்து எங்கள் பிள்ளையா, எங்களுக்கு பிள்ளைன்னா கபிலன் மட்டும்தான் அப்படிங்கும்போது எங்கள் பாருங்க சித்தி, எப்போ நான் சிவாவை நான் தம்பின்னு சொன்னனோ அப்பவுமே வந்து அவனுக்கு அப்பா அம்மாவை நீங்களும் தான், அதனால அவனுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள்லாம் நீங்களும் சித்தப்பாவும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் இதனால தேவநாயகிக்கு வேற என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ உதய பெருமாள் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷம் தான் படுதாங்க. அப்போ சிவாவுக்கு அப்பா அம்மாங்கிற முறையில் அவங்க செய்யக்கூடிய சடங்குகள்லாம் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா செல்லம்மா ஜமுனா அவங்க ரித்திகா இவங்க மூணு பேரும் ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அம்மா இவ போகிற போக்கே சரியில்லை, இந்த இந்திராணி இவளுக்கு ரொம்பவே இடம் கொடுத்துட்டு இருக்கிறான், அதனால வந்து அவளை கூப்பிட்டு நீ உடனே இந்த வீட்டை விட்டு போக சொல்லணும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அயலியே அவங்க கூப்பிட்றாங்க. அப்போ அயலியும் வரவும் எங்க பாரு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, அந்த சிவாவை அழைச்சிக்கிட்டு ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு நீ போயிடணும், இந்திராணி உனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு நீ ரொம்ப தான் வந்து ஓவராக பண்ணிட்டு இருக்கிற, என் பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இதுவும் மரியாதையும் வந்து உனக்கு தான் கிடைச்சிட்டு இருக்குது, இதுக்கு மேலே இதை பார்த்துக்கிட்டு நான் விட்டு வைக்க முடியாது, அதனால ஒழுங்கு மரியாதையாக அந்த சிவாவை அழைச்சிக்கிட்டு இங்கிருந்து போயிரு அப்படிங்கும் போது உடனே அயலி வந்து சொல்றாங்க, நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கவோ, என்னடி ஓவரா வாய் பேசிட்டு இருக்கிற, சவுண்டெல்லாம் கூடுதலாக வருது, என்ன அதிகாரம் தூள் பறக்குது, இந்திராணி உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இங்கே பாருங்க சித்தி, இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, இந்திராணியோட வீடு, அவங்க தான் எங்களை இங்கே இருக்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இந்த வீட்டை விட்டு போக சொல்லட்டும், நானும் சிவாவும் போகிறோம், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அதிகாரத்தில் இந்த வீட்டிலேயே என்கிட்டே நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அயலி பார்த்து பேசாமல் போகவும் இதை பார்த்ததுமே ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தியாமா, அங்கே நம்ம வீட்டில் பிள்ளை பூச்சி கணக்காக எவ்வளோ அமைதியாக இருப்பா, இங்கே என்னன்னா நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு வாய் பேசிட்டு போகிறான்னா இது எல்லாத்துக்கும் அந்த இந்திராணி கொடுக்குற இடம்தாமா, இவளை இப்படியே விட்டு வச்சாக்கி இவளுடைய அதிகாரம் எல்லாம் தூள் பறக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறமா இந்திராணிக்கு அடுத்தது இவ தான் இந்த வீட்டில் என்னன்னு சொல்லி ஆயிரும், அது நடக்கக்கூடாது, இவளை எப்படியாவது இந்த வீட்டை அப்படியே துரத்தணும் அப்படிங்கும்போது எங்கள் பாரு ரித்திகா நீ கவலைப்படாது அப்படின்னு ஜமுனா சொல்லவும் இப்போ செல்லம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஜமுனா நீ புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிற, அவள் பாரு எப்படி பேசிட்டு போகிறான்னு, அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சத்தம் போட்டு ஒரு வார்த்தை பேசுவாளா, நம்ம என்ன சொன்னாலும் சரி சரின்னு போகக்கூடியவா, இன்னைக்கு என்னென்னா நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அவள் நம்மளை எதிர்த்து இந்த அளவுக்கு அவள் பேசிட்டு போகிறான்னா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, இவளுடைய கொட்டத்தை அடக்கி அது மட்டும் இல்லாமல் இவளையும் அந்த சிவாவையும் வீட்டை விட்டு துரத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அயலிக்கு அந்த அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது எப்படியாவது கபிலனை நீ வந்து இங்கே வரவழைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, கபிலனை எப்படி நம்ம இடத்துக்கு நம்ம வரவழைக்க முடியும் அப்படிங்கவும் அதெல்லாம் தெரியாது, ப்ரூஸ்லி கிட்ட வந்து வர்மாவை பற்றி என்ன கேட்டாலும் சரிதான், அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான், அதாவது வர்மாவை பற்றின எல்லா விஷயம் தெரியணும்னா நம்ம கபிலன்ட்டு விசாரித்தா மட்டும்தான் தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட விசாரித்தாதான் உங்கள் அம்மா எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும்னா வர்மாவை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லா ஆதாரத்தையோட உங்கள் அம்மா வந்து நம்ம நிரூபிக்க முடியும், அதுக்கு கபிலன் இங்கே வந்தாகணும், அவங்ககிட்ட தான் வந்து வர்மாவை பற்றி விசாரிக்க முடியும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அயலிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படியாவது வந்து அவனுங்க நம்ம இடத்துக்கு வரவழைச்சிரு அப்படிங்கிறாங்க. அயலிக்கு வந்து இப்போ என்ன செய்யறதுக்கு, நம்ம எப்படி வந்து அதாவது கபிலன்ட்டு வந்து நம்ம அங்கே நம்ம இடத்துக்கு வரவழைக்கணும்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே
இருக்கும்போது உதய பெருமாள் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ உதய பெருமாளை வச்சு தான் கபிலனை எப்படியாவது நம்ம இடத்துக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து உதய பெருமாள் வந்து டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கபிலனோட ஃபோட்டோவை தான் அதில் போடுறாங்க. அதாவது இந்த மாதிரிக்கு ஒரு மாஃபியா கும்பலோட இந்த ஒரு தொழிலதிபரோட வீட்டில் உள்ள ஒரு பையனுக்கு வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே வந்து அவங்க உதய பெருமாள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம குடும்பத்தை பற்றி சொல்கிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா அயலி வந்து அவங்க பார்க்குறாங்க உதய பெருமாளை. அவர் முகம் போகிற போக்கே சரியில்லை, இதை வச்சு நம்ம வந்து பேசிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ அயலி பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாமல் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே உதய பெருமாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னது இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளும் அட்டன் பண்ணவும் அப்போ வந்து அயலி பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு கும்பலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நியூஸ் வந்து பெரிய லெவலில் அடிபட்டு இருக்குது அப்படிங்கவும் இங்கே பாரு நீ யார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, என் பையன் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு உதய பெருமாள் சொல்லவும் அப்படி உன் பையன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ நிரூபிக்கணும்னா நீ வந்து இந்த இடத்துக்கு அதிகாரியை பார்த்து உன் பையனை அழைச்சிட்டு போ, அப்போ தான் வந்து எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உன் பையனுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, என் பையன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னன்னா அந்த அதிகாரியை பார்க்கறதுக்காக என் பையனை அழைச்சிட்டு போன்னு சொல்ற அப்படிங்கும்போது இங்கே பாருங்க உங்கள் பையன் நல்லவன்னு நிரூபிக்கணும்னா அதாவது உங்கள் பையன் போய் எல்லா உண்மையும் சொல்லணும், அவனுக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கோ அதை சொல்லிட்டாக்கி உன் பையனை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளி வந்துடலாம். அப்படி மட்டும் உன் பையனை நீ கூட்டிகிட்டு போகலைன்னா அதுக்கு பிறகு உன் பையனை அவங்களே பிடிச்சிட்டாக்கி பிரச்சனை பெரிய லெவலில் வந்துடும், உங்கள் பேரும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உதய பெருமாள் வந்து ரொம்பவே வந்து ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலனுக்கு இந்த விஷயம் தெரிய வரவும் அப்போ கபிலன் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்குது. அந்த ஃபோனுக்கு வந்து அவங்க பண்ணவும் அந்த ஃபோன் பார்த்தோம்னா அயலியோட ஃபோன் நம்பரை தான் இருக்குது. அப்போ வந்து அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கவும் உடனே வந்து என்னது நம்ம ஃபோன் பண்ணுனா இங்கே தான் ஏதோ ரிங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு கபிலன் வந்து வந்துட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா சிவாவோட ரூமில் வராங்க. அப்போ அங்கே வந்து மொபைல் வந்து அவங்க ரிங் ஆகிட்டு இருக்கவும் சிவா உடனே வந்து அந்த மொபைலை எடுக்கிறதுக்காக வரும்போது அப்போ ரூம் வந்து கபிலன் வந்து நின்றுட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம ஃபோனுக்கு அவன் தான் பண்ணிட்டு இருக்கிறான் போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இப்போ என்ன செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி எப்படியாவது வந்து சமாளிக்க வேண்டியதான், அவனுக்கு மட்டும் நம்மளை பற்றின சந்தேகம் வந்துருச்சுது, அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சுது, நம்ம எதுக்காக வந்தோமோ அது எல்லாமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா சிவா வந்து அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சவுண்டை வந்து மூட் பண்ணிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கபிலன் வந்து நினைக்கிறாங்க சரி இவர் வந்து வேற யாருக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கிறார், அப்போ நம்ம சந்தேகப்பட்டபடி இந்த ஃபோனில் வந்து நம்ம ஃபோன் பண்ணினது வந்து ரிங் ஆகலை, இவர் வேற யார்ட்டோ பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு கபிலனும் போயிடவும் உடனே வந்து சிவா வந்து சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலையை நம்ம சரியான நேரத்தில் வந்து நம்ம இதை பார்த்தோம், அப்படி மட்டும் பார்க்காம இருந்திருந்தோம்னா அவன் மட்டும் இந்த மொபைலை பார்த்துருந்தோம்னா என்ன ஆகிருக்கும், அவன் நம்பர் இந்த ஃபோனில் இருந்து தான் அடிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை கையங்காலமாக பிடிச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து நினைக்கவும் இப்போ அங்கே அயலி வராங்க. உடனே என்ன சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ நடந்த கதையை சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. நல்ல வேலை சீனியர் நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணுனீங்க அப்படிங்கவும் சரி நான் கபிலனை வந்து நம்ம இடத்துக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு உதய பெருமாளுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் பேசியிருக்கிறேன், அதனால எப்படியாவது தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்காக கபிலனை அழைச்சிட்டு வந்துருவாரு அப்படின்னு அயலி வந்து அவங்க சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பங்கு பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. ரித்திகா வந்து இந்த அயலியும் சிவாவையும் வீட்டை விட்டே துரத்தி விடணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி விடணும், அது மட்டும் இல்லாமல் இந்திராணியே இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு போக சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது ஜமுனா கிட்ட சொல்லவும் ஜமுனாவும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இந்திராணியை அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு போக சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.